இருக்கீங்க? நம்ம சான்வி குட்டியோடைய காது குத்தலை முடியறக்கிறதுக்காக நம்ம இந்தியா கிளம்பிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரைவ் வழியாக டெக்ஸஸ் போயிட்டு டெக்ஸஸ் டு பாரிஸ், பாரிஸ் டு மும்பை, அப்புறம் ஃபைனலாக வந்து டொமஸ்டிக் வந்து மும்பை டு ட்ரிச்சி. இதுதான் பிளான். ஸோ கல்பனாக்கா வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரைடே நைட் வந்து சப்பாத்தி சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே ப்ரன்ச் சாப்பிட்டுட்டு அக்கா வந்து ஏர்போர்ட் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணாங்க. ஈவன் செக்யூரிட்டி செக் முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக வெயிட் பண்ணி எதுவும் ப்ராப்ளம் இல்லையான்னு பார்த்துட்டு தான் கிளம்பினாங்க. நம்ம சான்வி குட்டிக்காக நிறையா லிக்விட்ஸு அப்புறம் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டதுனால கொஞ்சம் செக்யூரிட்டி செக் லேட் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து பேபியோட போகிறீங்கன்னா ஆல் பேபி ஐட்டம்ஸ் ஒரு பேக்கில் வச்சுக்கோங்க. நாங்கள் என்ன பண்ணோம், தண்ணி எடுத்து குடிச்சு ஒரு பேக் அப்படி இப்படின்னு கொஞ்சம் போட்டு வச்சதுனால தனித்தனி பேக்கை அவங்க டெஸ்ட் பண்ணனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஏர் ஃப்ரான்ஸ் வந்து ஃப்ளைட் வாஸ் வெரி க்ளீன். அப்புறம் வந்து என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிச்சு. ஸோ நாங்கள் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போட் பண்ணுறதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா வித்யுத் வந்து ஒரு ஃப்ளைட் ஃப்ரீக் இல்லையா. ஸோ அங்கே நின்று இது இப்படி கிளம்புது அப்படி கிளம்புது, இதுதான் ஆங்கிள் அதுதான் ஆங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃப்ளைட் எடுத்த உடனே வந்து வித்யுத்க்கு வந்து ஒரு கிட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரன்வே அப்புறம் வந்து ஃப்ளைட் அந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ் இருந்தது. சான்வி குட்டிக்கு வந்து நாங்கள் பேசினட் சொல்லலை, ஏன்னா குட்டி வந்து கொஞ்சம் டால் பேபினால அது பத்தலைங்கிறதுனால எங்களோடய கத்தி வச்சுக்கிற மாதிரி தான். ஸோ டிக்கெட் கிடையாது, பட் ஆனால் ஒரு ஸ்மால் அடிஷ்னல் ஃபீ மட்டும் இருந்தது. அண்ட் அடிஷ்னல் சீட் பெல்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சீட் பெல்ட்டோட அதை அட்டாச் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து குட்டியை வந்து சேஃபாக கூட்டிகிட்டு போகலாம். ஸோ வித்யுத் வந்து வந்தோடனே இதெல்லாம் பிரித்து பயங்கர எக்ஸைட்டடாக விளையாட ஆரம்பித்தான். ஸோ பெரியவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஆஸ் யூஷுவல் பில்லோ, அப்புறம் வந்து பிளாங்கெட், அப்புறம் ஃப்ரெஷ்அப் பண்ணிக்க வைப்ஸ், அப்புறம் வந்து ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யூஸ்வலி வந்து ஃப்ளைட் ஜேர்னின்னு வந்து ஏதாவது மூவி பார்த்து வந்து மெயினாக கிறிஸ்மஸ் மூவிஸ்லாம் பார்ப்பேன் நான். பட் இந்த தடவை என்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணதோட சரி, வீடியோக்காக இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்ததோட சரி, சான்வி குட்டி கெப்ட் மீ ஸோ பிஸி. அதனால் நான் ரொம்ப என்னால் வந்து பார்க்கவே வந்து முடியல. இந்த மடியிலே வச்சுக்கிட்டு அவங்கள ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள என்டர்டெயின் பண்ணிக்கிட்டுன்ட்டு வந்து கரெக்டாக போச்சு. ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெக் வந்து 9 hours அண்ட் செகண்ட் லெக் வந்து எகெயின் 9 hours. ஸோ இந்த ஃபஸ்ட் லெக்கில் வந்து அவ்வளோ மூவிஸ் இல்லை. சரி ஃப்ளைட் வந்து கொஞ்சம் இந்த அட்டண்டன்ஸ்லாம் வந்து ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம போய் வாஷ்ரூம் வந்து எப்படி இருக்குது அண்ட் குழந்தைக்கு வந்து டைப்பர் மாற்றலாம் வசதியாக இருக்கான்னு சொல்லிட்டு போய் செக் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா யூஸ்வலி வந்து எல்லா பாத்ரூம்லேயும் வந்து இந்த பேபி சேஞ்சிங் ஸ்டேஷன் இருக்காது. ஃப்ளைட்டில் இருக்கிற ஒரு சில பாத்ரூம்ஸில் மட்டும்தான் இருக்கும். சரி எந்த பாத்ரூம் இருக்குது, அது நம்ம பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா நம்ம வந்து அந்த ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் கீழே வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து டக்குன்னு மாற்றிட்டு வந்துடலாம் இல்லையா. ஸோ அதனால போன உடனே வந்து எங்களுக்கு டின்னர் மாதிரி கொடுத்தாங்க. நான் அதை ஸ்நாக்குன்னு நினச்சிட்டேங்க. அதுதான் தப்பு. நான் வந்து ஏர் ஃப்ரான்ஸில் வந்து ரொம்ப ஒன்றும் சாப்பாடு கொடுக்கல. இந்த ஹோல் 9 hours இதுதான் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் மீல் அந்த மாதிரி. ஸோ சன்னா மசாலா, அப்புறம் ஏதோ ஒரு புலவு கொடுத்துருந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் சாலட்ஸ்லாம் இருந்தது. ஸோ ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. போய் ஸ்நாக்ஸ்லாம் வேறு கிராப் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் ஏர் ஃப்ரான்ஸில் புக் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஸ்நாக் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹோல் 9 hours அவங்க வந்து ஒரு பிக் மீல் தான் தராங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கொஞ்சம் சின்னதாக வருது. பட் ஆனால் கண்டிப்பாக பத்தலை. அட்லீஸ்ட் ஃபார் மீ பிரெஸ்ட் ஃபீடிங் மாமா எனக்கு சுத்தமாக பத்தலை. அவ்வளோ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு மேப்பெல்லாம் கொஞ்சம் வந்து நோண்டிட்டு எங்கே போகிறோம் இது பண்ணுறோம் அப்படின்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு வழியாக வந்து ஃப்ரான்ஸ் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லெக் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் ஏறினதுனால முக்கால்வாசி பசங்க தூங்கிட்டே வந்துட்டாங்க. ஏன்னா நைட் டைம் வந்துடும் இல்லைங்களா எங்களோட டைமுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஃப்ளைட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போச்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளைட் முடிஞ்சு செகண்ட் ஃப்ளைட் வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளைட் வாஸ் ஃபுட்டு வந்து கொடுக்கல, மற்றபடி ஓகே. செகண்ட் ஃப்ளைட் எப்படி பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளைட் அனுபவத்தில் ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டு தான் ஏறினோம். ஸோ வந்து ஃபுட்டு வந்தது. ஸோ ஒரு சார்டோ ப்ரெட்டு, அப்புறம் வந்து சுண்டல், சேமியா பாயசம், தயிர், அப்புறம் வந்து இந்தியன் ஃபுட் பார்த்திங்கன்னா வந்து பாலக், ஆலு பாலக், அப்புறம் ஒரு புலாவ், அப்புறம் ரோட்டி ஆர் நான்ங்கிற பேரில் ஒன்று இருந்தது. அதை கடிக்கிறதுக்கு ஒரு தனி பவர் வேணும், அந்த மாதிரி இருந்தது. ஃபுட்டு வந்து அப்சல்யூட்லி ஏர் ஃப்ரான்ஸ் ஐ வுட் சே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. அப்படி ஒன்றும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக் வந்தது. ஸோ அதுவுமே வந்து யோகர்ட்டு, நட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சாண்ட்விச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சுத்தமாக பற்ற மாட்டேங்குது. ஸோ ஒரு வழியாக வந்து இந்தியா லேண்ட் ஆயாச்சு.
ரொம்ப டயர்ட் எல்லாரும். சான்விக்குட்டி ஃபுல்லாக தூங்கியாச்சு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து வைஃபைக்கு வந்து நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் போர்டிங் பாஸ் யூஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்து என்னென்ன ஷாப்பிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே வந்தோம். ஸோ மும்பை ஏர்போர்ட் வாஸ் ஸோ குட். ஏன்னா மதர்ஸ் ரூம் இருந்தது, எல்லாமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃப்ளைட்டில் அவ்வளோ சோறே போடலையா, அதனால மும்பை ஏர்போர்ட்டில் இறங்கி நான் கையோட ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டுக்கு தான் போனோம். இமிக்ரேஷன் கூட போக தோணல. ஸோ ராம் வந்து இந்தியன் ஃப்ளேவரில் ஒரு ஸ்மால் பீட்ஸா, வித்யுத்க்கு வந்து சீஸ் பீட்ஸா, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஒரு தாலி ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ பார்க்கும்போது எனக்கு எதுக்கு இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு நினச்சேன். ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் 3 பேரும் காலி பண்ணிட்டு போனோம். வித்யுத் வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னா பார்க்கல, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனல் லெக் வந்து ஏறி திருச்சி வந்தாச்சு. திருச்சி ஏர்போர்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து ஸ்ரீரங்கம் கோபுரமுடைய ரெப்ளிகா இருந்தது. அதுக்கப்புறம் வால்லலாம் வந்து பெரிய மியூரல் போட்டு ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ஸ்ரீரங்கம் தேரெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வெளியில் வந்தோம். வெளியில் வந்து என்னோடய மாமியார், அம்மா, அப்பா அண்ட் சர்ப்ரைசிங்லி என்னோடய சித்தி பாப்பாவோட தம்பி ஃபேமிலி வந்திருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எங்கள் கடைக்குட்டி ஸ்ரீராம் குட்டி வந்து நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு அவனை எனக்கு குட்டின்னு தான் தோணுது. பட் ஹீஸ் 25 years now. ஸ்டில் வந்து அவன் வந்ததே எனக்கு பயங்கர வந்து சர்ப்ரைஸ். ஸோ பியூட்டிஃபுல்லாக வந்து வெல்கம் பொக்கேலாம் பண்ணி பசங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ள ஸ்ரீரங்கம் இந்த ராஜகோபுரத்தை பார்த்துக்கிட்டே வர்றதே வந்து ஒரு தனி ஃபீல். ஸோ ஊருக்கு வந்தாச்சு. ஸோ அடுத்து வர வீடியோஸில் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். டேக் கேர். பாய்.